அப்பா. கவிதா, என்னம்மா? இங்க வாங்கப்பா. என்னடா? உட்காருங்கப்பா. என்னடா இது? சாப்பாடுப்பா. டிஃபன் சாப்பிடலாமாப்பா? என்ன ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தியா? பேயிங் கெஸ்ட்பா. பேயிங் கெஸ்டுக்கு இப்ப பணம் தர முடியாது. அதனால அது வரைக்கும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. கவிதா, என்னடா இது? ஏன் இப்படி? இத பார், உன் அம்மாவுக்கு நீ பேயிங் கெஸ்ட், இந்த அப்பாவுக்கு நீ புள்ளடா, என் மகடா. அதெல்லாம் விடுங்கப்பா. இப்ப சாப்பிடுங்கப்பா. அப்பா, நான் ஊட்டி விடுவாப்பா. நீ நினைக்கிறத செய். சரிப்பா. அப்பா, எத்தனை நாள்பா, எத்தனை நாள் இந்த கவிதாவுக்கு ஊட்டி வளர்த்திருப்பீங்க? அந்த அப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது நான் ஊட்டி விடலாம் இல்ல? சரிடா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கையால சாப்பிடுறது சந்தோஷம் தானே? ஊட்டு. அப்பா, நல்லா இருக்கப்பா? ஹோட்டல் சாப்பாடு தான், ஆனா உங்க பொண்ணு ஊட்டி விடுறேன்ல, நல்லா இருக்கும்லப்பா? தேங்க்யூப்பா. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்பா. என்னங்க, டிஃபன் ரெடி, எடுத்துட்டு வரவா? வேண்டாம், என் பொண்ணு கொடுத்துட்டா, ஊட்டுமா. என்னங்க இது புதுசா இருக்கு? கவிதா, என்னம்மா இது? ஏ கையிடுங்க. கவிதா, ப்ளீஸ். வேண்டாம், பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன அப்பா, போ சொல்லுங்கப்பா. இவங்களை போ சொல்லுங்க. நான் நிம்மதியா சாப்பிடணும், அதையாவது செய்ய விடுவீங்களப்பா. இவங்க என்ன வாழதான் விடல, சாப்பிடவாவது விட சொல்லுங்கப்பா. கல்பனா, அதான் என் பொண்ணு சொல்றல்ல, போயேன். நீங்களுமா? நீங்களுமா இல்ல, நானும் தான். நீ ஊட்டுமா. துவைக்க சொல்லுங்கப்பா, அவங்கள துவைக்க சொல்லுங்க. மனசு, உடம்ப, ரத்தத்தை எல்லாத்தையும் துவைக்க சொல்லுங்கப்பா. கவிதா, தெரியும் தானடா, எல்லாமே எனக்கு தெரியும் தானம்மா. அழுக்குப்பா, அழுக்கு. அந்த அழுக்கு உடம்புல இருக்கலாம், மனசுலயும் ரத்தத்திலயும் இருக்கக்கூடாதுப்பா. அப்படியே இருந்தாலும் அத பெத்த மக முகத்துல பூசக்கூடாதுப்பா. இல்லையாப்பா?
நான் சொல்றது சரிதானப்பா? ம் சரிடா, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அப்பா, இனிமேலாவது பாத்துக்கோங்கப்பா. ம் அ, சரியாப்பா? ம், அ, சாப்பிடுங்கப்பா, நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுமா. என் மகளுக்கு நான் ஊட்டி விட்டுறமா. நீ சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சு. சாப்பிடு. அப்பா, ஆ, என்னடா சொல்லு. ஆ, அழாதம்மா, ஏன் அழற? போதும்பா, போதும். என்னம்மா? எனக்கு இது போதும்பா. ஆ, சின்ன வயசுல கவிதாவுக்கு ஊட்டினீங்கல்ல, அன்னைக்கு கவிதா அழுத்திருக்க மாட்டா, சந்தோஷப்பட்டிருப்பா, தெரியாம சிரிச்சிருப்பா, விளையாடிக்கிட்டே சாப்பிட்டிருப்பா. ஆனா இன்னைக்கு அழறப்பா. தேவைப்படுது பையனுக்கு. அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்க தோளும் நீங்க ஊட்டி விடுற இந்த சாப்பாடும் சரிடா, சரி, அழாதடா, அழாத. ம், என்னை எப்பவும் இப்படியே பாத்துக்கிறீங்களாப்பா? ஆ, சரிடா, சரி, நான் உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்கோங்கப்பா. பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். எனக்கு யாரும் இல்லப்பா. கவிதா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஆ, தோணுச்சுப்பா. தோணுனதெல்லாம் சொல்லாம இருக்க கூடாது. கவிதா உங்க பொண்ணு தானப்பா? ஆ, ஆ, நீங்க அப்படித்தானப்பா வளர்த்தீங்க? ஆமாம்மா. மனசுல இருக்கிறத மறைக்க கூடாதுப்பா. மறைச்சா அது பாவம்பா. அதை என்னால சுமக்க முடியாதுப்பா. அம், ஆ, சாப்பிடுமா. ஆ, நான் ஊட்டுறேம்மா. சரிப்பா. ஆ, கவிதா, டேய் கண்ணா, அம்மா உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்கிற சொல்லுடா. உன்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. பொண்ணு வாழ்க்கை அழிச்ச அம்மா கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? கவிதா ப்ளீஸ். வாழ்க்கைக்கு ஒரு விஷயம்தாம்மா. ஒருத்தன் நல்லவனா இருக்கணும், இல்ல கெட்டவனா இருக்கணும். ஒருத்தி நல்லவளா இருக்கணும், இல்ல கெட்டவளா இருக்கணும். நல்லவனா கெட்டவனா, நல்லவளா கெட்டவளா
இப்படி எதுவுமே புரியாத புதிரா நாம மத்தவங்களுக்கு வேணா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கே புரியாம இருக்கக்கூடாது. தப்பு பண்ணலாம், சண்டை போடலாம். பெத்த புள்ள தப்பு பண்ணா கண்டிக்கலாம். ஆனா ஆனா துரோகம் பண்ணக்கூடாது. பச்சை மண்ணுமா நானு, பச்சை மண்ணு. ஒரு ஓடம் ஆத்துல போகலாம், அத ஓட்டுறதுக்கு ஒருத்தன் வேணுமா? ஓடம் மட்டுமே ஆத்துல தனியா போகாது. அத ஓட்டு வந்தாமா அத கரை கொண்டு போய் சேர்க்க முடியும். உன் பொண்ணு ஒரு ஓடத்துல ஏறினா அந்த ஓடமே அவ வாழ்க்கைன்னு முடிவு பண்ணா. அந்த ஓடத்தை பெத்த அம்மாவா நீ ஓட்டவும் இல்ல, கரை சேர்க்கவும் இல்ல, மண்ணள்ளி போட்டுட்டியேம்மா. கவிதா, ஓடும் ஓடவும் இல்ல, கரை சேரவும் இல்ல, ஒதுங்கவும் இல்ல, தள்ளாடிக்கிட்டு இருக்குமா. கவிதா, நட்டாத்துல விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்களம்மா எல்லாரும். எனக்கு ஆரும் தெரியல, நட்டாரும் தெரியல. கத்து கொடுத்துட்டமா ஆத்தையும் நட்டாத்தையும். இல்ல கவிதா, இல்ல. நான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணல. ஆத்துல உன்னை தள்ளணும்னு யோசிக்கலடி. கூவமும் ஒரு ஆறு தானடி. என் பொண்ணு அந்த கூவத்துல விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ அத போய் காவேரி நினைக்கிற கவிதா. காவேரியில தண்ணி இல்லடி, வெறும் மண்ணுதான். நீ சொன்னல மண்ணளி போட்டேன்னு. என் பொண்ணு வாழ்க்கை மண்ணாயிடக்கூடாது. என் பொண்ணுக்கு ஒரு கர்வம் இருக்கு, அவளுக்கு ஒரு ஆணவம் இருக்கு, அவளுக்கு ஒரு அகம்பாவம் இருக்கு. எல்லாமே நான் கொடுத்ததுன்னு நினைச்சேன், எல்லாமே என்னோடதுன்னு நினைச்சேன். இந்த கல்பனாவை பார்த்து வந்ததுன்னு நினைச்சேன். இன்னைக்குதான் கவிதா தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே அந்த கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தி கிட்ட இருந்து வந்ததுன்னு. என்ன அம்மா பொண்ணுக்குள்ள என்ன பேச்சு? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சும்மா என் பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன். ஏன் என் பொண்ணு கூட நான் பேசக்கூடாதா? தப்பா? சரி, பேசுங்க, நான் வரேன்னு. அப்பா, ஆ ஒரு நிமிஷம். ஆ என்னடா? அம்மா, உறவுகள்ல கீறல் வரலாம், உறவுகள்ல விரிசல் வரலாம், உறவுகள்ல மோதல் வரலாம், உறவுகள்ல வழக்கு வரக்கூடாது. நீ அத்தை வீட்டுல போட்டியே, அது போட்டோ இல்ல, வழக்கு. அம்மா, ரோஜாவுல முள்ளு இருக்கலாம், ஆனா முள்ளு ரோஜாவா இருக்கக்கூடாது. நாய் கடிக்கலாம், ஆனா கடிக்கிறதுக்காகவே நாய் இருக்கக்கூடாது. கவிதா, please. ஆனா ஒரு விஷயம், ஒரு பொண்ணு பிறக்கலாம், ஆனா பிறந்த பொண்ணு மனுஷியா இருக்கணும், மனுஷியா வாழணும், மனுஷியா வளரணும். அது அவளோட ஆசை.
உலகத்துல எல்லாத்தையும் தொடைக்கலாமா, ஆனா ஆசைய மட்டும் தொடைக்க கூடாது. ஏன்னா அது மட்டும்தாம்மா அவளோட ஆசை. கவிதா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா, இந்த வீட்ல 2 கேரக்டர் இருக்கு. இந்த கல்பனாவும் மாறமாட்டா, இந்த கவிதாவும் மாறமாட்டா. அப்பா, ம். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ம்.